இந்த படத்தோட ஹீரோவும் அவனோட மாமாவும் கேரேஜ்ல இருக்க வண்டிய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த வண்டி கீழே படுத்து அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் வந்ததுமே இவனோட கால்ல வர அந்த கார் விழுந்துரும், இவனோட காலு மாட்டிக்கிறோம். அப்ப அதே நேரம் அந்த நிலநடுக்கத்தால இவங்களோட கேரேஜுக்குள்ள ஒரு பெரிய பள்ளம் விழுந்துரும். அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து பயங்கரமான மான்ஸ்டர் புல்லாம் வரும். அந்த கொடூரமான புலிகிட்ட இருந்து இவ எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாங்கிறதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பேரு தி கிரெவல் பெனட். 2022 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா தான் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஒரு போலீஸ். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோ இவன் தான். இவனை என்ன செய்வான், அப்படி என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு இங்கிட்ட அங்கிட்டு தேடி பார்த்துட்டு இருப்பான். அங்க பக்கத்துல ஒரு அறை இருக்கும். அந்த அறைக்குள்ள ஸ்லாப்களா இருக்குமா, அதுக்குள்ளதான் போச்சுலும் இவனு என்ன எதுன்னு பார்க்க போறான். உள்ள போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அம்மா பார்த்து எதுவுமே இல்லையாமா, என்னத்தம்மா பார்த்தான்னு கேட்டா, டே நல்லா பாரு, அங்கதான் ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா பாருன்னு சொல்லும். இவனு அதை பார்த்துட்டு இருப்பானா. அப்ப சடனா திரும்பி பார்த்தா இவனோட அம்மாவை ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போகுது. இதை பார்த்து இவன் பதற. அதே நேரம் அந்த கதவும் மூடிக்கிறது. இவனு பயத்துல கீழே விழ. அப்பதான் அண்ணாந்து பார்த்தா ஏதோ ஒரு பாக்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. இவனை கடிக்க வருமே, சடனா முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. அப்பதான் பார்த்தா நிலநடுக்க வேற வந்துட்டு இருக்கும். இவனு பதறி பேனச்சுதான் இவனோட லவ்வருக்கு தான் கால் பண்ணும். அந்த பக்கம் அவளும் போன் எடுத்துறா. மணி என்னடா, மணி 3 ஆச்சு, இந்நேரம் கால் பண்றா சொல்லி இவனை திட்டிட்டு அவளும் போன வச்சிரா. அதுக்கப்புறம் பார்த்தா இவனோட மாமாக்காரன் வந்துறான். இந்த நிலநடுக்கத்துல தான் இவனு முடிச்சிருப்பான் போல. அங்க இருக்க டிவி ஆன் பண்ணி நியூஸ்ல அப்படி என்ன சொல்றாங்க சொல்லி இவனு பாத்துட்டு இருப்பானா. அன்னைக்கு பொழுது கழிஞ்சது. மறுநாள் விடிஞ்சதுமே இவங்களோட கேரேஜ் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வண்டி வச்சிருப்பாங்க. அதை வேலை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த கேரேஜ் வராங்க. அப்பதான் அது முன்னாடி இருக்க அந்த பலகையை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்றாங்க, இன்னொரு பலகைய முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. இதை வேற பலகன்னு சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி இருக்கிறது ஒரு பெரிய கேட். அது ரொம்பவே கனமா இருக்கும். அதை நிப்பாட்டுறதுக்காக தான் சைடுல ஒரு பலகையை முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாமாக்காரன் என்ன செய்யறான், ரேடியோல பாட்டு கேட்கலாம் சொல்லி, நியூஸை கேட்கலாமா என்ன எழவோ அதை கேட்கலாம் சொல்லி இவன் நோண்டிட்டு இருப்பானா. அப்ப சடனா இவனோட காலை ஏதோ ஒன்று கடிச்சிருது. இவனு பதறிப்பி அவனோட காலை பார்த்தா அவனோட காலத்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். பக்கத்துல இவனை கடிச்ச அந்த புழு வேற இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன செய்யறான், ஒரு பாட்டில எடுத்து அந்த புழுவை உள்ள போட்டுறான். இவனு அந்த புழுவை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து இவனோட லவ்வர் வந்துடுறான். அவகிட்ட அந்த பாட்டில கொடுத்து, இந்த பாட்டில இருக்க புழு என்னோட மாமாவை கடிச்சிருச்சு, கொஞ்சம் ஃப்ரெண்ட கொடுத்து இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா கேட்க அவளும் சரின்னு சொல்லிடுறா. அதே நேரம் நம்ம ஆளை பார்த்து இன்னொன்னு கேட்பா, நான் கடைசியா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட போலீஸ் வேலை நீ விட முடியுமா கேட்டா இவன் விட மாட்டேன்னு சொல்லுவான். உன்னோட அப்பாவும் இந்த போலீஸ் வேலை இருந்தனாலதான் அவர் இறந்து போனார். அதே மாதிரி உன்னையும் நான் இழக்க விரும்பல, கடைசியா கேட்கிறேன் இந்த போலீஸ் வேலை விட முடியுமா கேட்டா இவன் விட மாட்டேன்னு சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவளும் கோவமா அங்கிருந்து போயிடுறா. இவங்க 2 பேரும் கேரேஜ்ல இருக்க அந்த வண்டியை வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த பக்கம் பார்த்தா இவனோட லவ்வர் என்ன செய்றா, அந்த புழுவை கொண்டு போய் அவளோட ஃப்ரெண்ட கொடுப்பா. இவளும் ஆராய்ச்சி பண்றவ. அப்பதான் அவ கையில அந்த புழுவை கொடுத்து, இது என் லவ்வரோட மாமாவை கடிச்சிருச்சு, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லும். இவளும் அந்த புழுவை வாங்கி பார்த்துட்டு இருப்பா. இந்த புழுவை வாங்கி பார்த்ததுமே இது ஒரு அரிய வகை புழு, இந்த புழுக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ள வாழக்கூடியது, இது எப்படி உன் ஆளோட மாமாவை கடிச்சிச்சுன்னு கேட்டுட்டு அந்த புழுவோட பின்பக்கம் பார்த்தா ஒரு குடுக்கு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும். இவகிட்ட அந்த புழுவை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த புழுவோட உடம்புல இருந்து ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும். இதை நம்மளால பார்த்து என்ன செத்து போச்சான்னு கேட்டா அதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரி இல்ல இது சாகல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவா. இதை கேட்டதுமே ஹீரோயின் சாக்காயிடுறா. அந்த பக்கம் பார்த்தா இந்த மாமக்காரனுக்கு தலை சுத்திட்டு இருக்கும். அந்த புழு கடிச்சதால ஏனும் தெரியல இவனும் தலையை பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டான ஒரு வயசானவர் வராரு. இவங்க கிட்ட பேச வருவாரா. அப்ப இந்த வயசானவரோட ஒரு நாய் வெளியே சுத்திட்டு இருக்கும். அதோட பேரு கேஷ். அப்பதான் நம்ம ஹீரோ எதுக்காக கேஷ் கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டா என்ன எழவும் தெரியல, கத்திக்கிட்டு இருக்கு, நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு இந்த வயசானவனுக்கு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆராய்ச்சி பண்றவ அந்த புழுவை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டா. உடனே அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி, இந்த பாருடி இந்த புழு யாரையாவது கடிச்சதுன்னா அவங்கள 2 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், அப்படி சேர்க்கலன்னா அந்த புழுவோட விஷம் அவங்க தலைக்கேறி அவங்க இறந்து போயிருவாங்க. இது உடனே அவனோட லவ்வர்ட்ட சொல்லி அவரோட மாமாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லி, இது ரொம்ப அர்ஜென்ட் அவசரம் சொல்லிட்டு இருப்பா. அதே நேரம் இந்த பக்கம் அந்த புழுவை வேற காணும். என்னடா புழுவை காணும் சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த தரம் முழுக்க தண்ணியா இருக்கும், அப்படி இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு அங்க இருக்க அந்த மேசை கிட்ட வந்துடும். அந்த மேசையில பார்த்தா 3 டிராயர் இருக்கும். அந்த 3 டிராயரும் ஒவ்வொரு இழுத்து பார்த்தா அந்த இடத்துல அந்த புழு இல்ல. அப்ப அதே நேரம் மேல கைய வைக்கவும் கை புல்லா பிசு பிசுன்னு இருக்கும். என்னடா கை புல்லா பிசு பிசுன்னு இருக்குன்னு இதை பார்த்தபடி இவளை எந்திரிச்சு நிப்பாளா. அப்ப பின்னாடி அந்த புழு ஏதோ ஒரு சத்தத்தை கொடுத்து வரும். இந்த சத்தத்தை கேட்டு இவ திரும்ப அந்த புழுவை பார்த்ததும் இவ பதறிடுறா. இவ அலறல அந்த புழு இவ மேல பாயுமே. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த வண்டியை போட்டு நோண்டிட்டு இருப்பாங்களா. அப்பதான் இவனோட லவர் போன் அடிப்பா. இவனோட மாமன் ஆபத்துல இருக்கிற விஷயத்த அவ சொல்றதுக்காக போன் அடிப்பா. ஆனா இவன் போனை எடுக்கவே மாட்டான். அப்பதான் அந்த மாமக்காரன் சொல்லுவான், உன் அப்பா ஒரு பெரிய வீரன், மக்களுக்காக போறாருன்னு புகழுக்காக என்ன செய்யறான், அவனோட உயிரை விட்டுட்டான். உயிரை விட்டதுனால என்னவாதான் அவனுக்கு இந்த புகழ் கிடைச்சது. அதே மாதிரி தான்பா உனக்கு கிடைக்குன்னா உன் நம்ம இழந்ததாகணும். உனக்கு உன் லவர் பிடிச்சிருந்தா இந்த
வேலையை விட்டு எல்லாம் நல்லதுக்கு தானு இதை பத்தி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சடனா இந்த மாமனோட கழுத்துல இன்னொரு புழு கடிச்சிரும். அதை தூக்கி கீழே போட்டு ஒரு மிதிச்ச மிதியில அந்த புழு அப்படியே நசுங்கி போயிரும். அப்பதான் இவனோட காலை பார்ப்பான். அந்த புழு கடிச்ச இடத்துல இருந்து பிசு பிசுன்னு வந்துட்டு இருக்கும். அதே நேரம் இவனுக்கு வேற தலை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே கிருகிருன்னு சுத்திக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மாமனும் மருமனும் இந்த வண்டியை வேலை பார்க்கலான்னு வண்டி கடையில போய் இன்ஜினை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிலநடுக்கம் வந்துருது. வெளியே பார்த்தா சரியான புயலே கிளம்பிட்டு இருக்கு. அதோட அங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மரும் பயங்கரமா வெடிச்சு சேதரும். பூமி வேற ரெண்டா பழந்து இவங்க இருக்கிற அந்த கேரேஜ் வரைக்கும் வந்துரும். அந்த கேரேஜுக்குள்ள ஒரு பெரிய பள்ள விழுந்துருது. அந்த கேரேஜுக்குள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த அதிர்வு தாங்க முடியாம பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துட்டே இருக்கும். இவனோட மாமக்காரன் வேற அந்த காரு கடையிலே மயங்கிட்டானா செத்துட்டான். இவனு வெளியவான்னு இழுத்துட்டு இருப்பான். ஆனா அவன் அசஞ்ச பாடு இல்ல. அப்பதான் அந்த காரு கீழே அதை நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஆங்கில் மாதிரி கொடுத்திருப்பாங்களே, அது சடனா உருண்டதுமே அந்த கார் இவங்க காலில் விழுந்துரு. நம்ம ஹீரோட காலில் ஒரு பக்கம் அமுங்க, அந்த பக்கம் அவன் மாமனோட தலையில விழுந்துரு. மனுஷன் வழியில கதறிட்டு இருப்பான். அதோட முன்னாடி இருந்த வாசலோட கேட்டு இருக்குல்ல, இவங்க தான் பலகை கொடுத்து முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்களே, அந்த பலகை விலகுனதுமே இந்த டோர் லாக் ஆயிடுது. அதே நேரம் நம்ம ஹீரோ தலையில ஏதோ ஒன்று பொத்துனவில அடிப்பட்ட உடனே இவனு மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்திலிருந்து முடிச்சு பார்த்தா இவனோட கால் அடிபட்டு ரத்தம் ஓடிட்டே இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க மாமாவை எழுப்பான். மாமா எந்திரி மாமா என்னோட கால் கார்ல மாட்டிக்கிச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி. அவன் கொஞ்சம் கூட அசைய மாட்டான். இவனு காரு கீழே குனிஞ்சு பார்த்தா இவனோட மாமக்காரன் செத்து போயிட்டான். இவன் மாமக்காரன் செத்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த கார் விழுந்து அவன் சாகல. அந்த புழு ரெண்டாவதா கடிச்சிருக்கும்ல, அதோட விஷம் நேர தலைக்கு போயிருக்கும். அதுலதான் அவன் செத்து இருப்பான். ஆனா அந்த விஷயம் இவனுக்கு தெரியாதுல. மாமக்காரன் செத்ததை பார்த்து இவனுக்கு கதறி அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனோட கால்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குமா. இவனு என்ன செய்யறான், முதல்ல காரை தூக்கி பார்க்கலான்னு 1க்கு 2 தடவை தூக்கி பார்ப்பான். அது ஒரு இஞ்சி கூட அசையாது. அதோட பின்னாடி இருக்க ஒரு கம்பை எடுத்து அது கார் கீழே கொடுத்து தூக்கி பார்த்தா அந்த கம்பு உடஞ்சு போயிருது. இவனு என்னடா பண்றதுன்னு டென்ஷன்ல இருக்கும்போதான் சடனா இவனோட போன் எடுத்து பார்த்தா இவனோட போன்ல சார்ஜ் வெறும் 3% தான் இருக்கு. அப்ப உடனே எமர்ஜென்சி கால் பண்ணா போன் போகாது. மறுபடியும் இன்னொரு தடவை கொடுப்பான், லைன் பிஸியா இருக்கும். என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்யறான், இவனோட லவ்வருக்கு மெசேஜ் அனுப்பும். அவளுக்கு மெசேஜ் போகாது. இதை பார்த்து கடுப்பா என்ன செய்யறான், அவளுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி இவனுக்கு கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப். ஏன்னா இவ தான் நிறைய தடவை போன் அடிச்சிருப்பால, இவன் போன் எடுக்கிற கடுப்புல அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கடைசியா யாருக்குடா கால் பண்றன்னு நினைச்சு இவன் அவன் அம்மாக்கே கால் பண்ணிடுறான். அவ அம்மா காரி போனை எடுத்துடுறான். அப்ப இவனோட நிலைமையை எடுத்து சொல்ல வருவான். ஆனா அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வளவளன்னு பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க அம்மாட்ட கத்திக்கிட்டு, நான் இருக்க நிலைமை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு இவனோட நிலைமையை எடுத்து சொல்ல வரதுக்குள்ள இந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. ஒரு பக்கம் இவனோட மாமா செத்துட்டான். மொபைலையாவது ட்ரை பண்ணலாம் பார்த்தா மொபைலும் டெத்து. இப்ப இவனை காப்பாத்துறதுக்கு உதவிக்கு யாரும் கிடையாது. தன்னந்தனியா இந்த கேரேஜுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமா இவனோட கால்ல இருந்து ரத்தம் வெளியேறிட்டு இருக்கும். அதை நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்யறான், இவன் இடுப்புல இருந்த அந்த பெல்ட்டை கலட்டி இவனோட தொடையில மாட்டி ஒரு இருக்கு. அப்படி டைட்டா இருக்குனதுமே வழியில அப்படியே இவனு மயங்கிடுறான். அப்பதான் அந்த நேரம் பார்த்து இவன் கூட ஒன்னா வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர் வந்துடுறான். நேரம் வந்தவன் என்ன செய்யறான், இவனை கூப்பிடறதுக்காக இவனோட வீட்டு வாசல்ல கதவு தட்டினா யாரும் இல்ல. என்னடா யாருமே இல்லைன்னு நினைச்சு இந்த பக்கமா அந்த கேரேஜ் பக்கம் வர்றான். அப்ப வரும்போதுதான் ஒரு வீட்டோட செவத்துக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கிட்ட வந்ததுமே இங்க ஒரு நாய் சுத்திட்டு இருந்துச்சு. அந்த நாய் அந்த இடத்துல செத்து கிடக்கும். இவன் அந்த நாய் இழுத்து போட்டு பார்த்தா அந்த நாயோட உடம்புகள் வந்து டப்பு டப்புன்னு துடிச்சிட்டு இருக்கும். என்னடா துடிச்சிட்டு இருக்குன்னு கையில ஒரு குச்சி எடுத்து அதோட தோலை விலக்கி பார்த்தா உள்ள முட்டையா குப்பிடிச்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிடுறான். அதுக்கப்புறமா அந்த கேரேஜ் கிட்ட தான் வருவான். இவன் வேற மயக்கத்துல இருப்பானா. அந்த நேரம் பார்த்து அந்த புழு இவன் கிட்ட வந்துட்டு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊந்தவன் பக்கத்துல வர இந்த போலீஸ்காரன் அந்த கேரேஜோட வாசல்ல சத்தம் போடுமே. இந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புழு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. அதே நேரம் இவன் வேற முழிச்சிடறானா. அப்ப இந்த போலீஸ்காரன் வந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவன் கிட்ட கத்திட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள அவன் கார் கிட்ட போயிடறான். இவன் கத்துறது அவன் காதுல சுத்தமா விழல. அவனும் போயிடுறானா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இவனுக்கு காண்டாயிருது. அப்பதான் இவனோட மாமாவோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து அவனோட மொபைல் எடுத்துறான். எடுத்து பார்த்தா பாஸ்வேர்டு. அப்ப இவனு யோசிச்சு பார்த்து சில நம்பர்களை போடுவான். அந்த பாஸ்வேர்டு ஓபன் ஆகுது. மாமனோட பிறந்தநாள் போட்டு பார்ப்பான், அப்பவும் ஓபன் ஆகுது. 1ல இருந்து 5 வரைக்கும் போட்டு பார்ப்பான், அப்பயும் ஓபன் ஆகுது. கடுப்பானவன் என்ன செய்றான், செத்து போன மாமனை பார்த்து யோ பாஸ்வேர்டு என்னையா போட்டு தொலைஞ்சன்னு இவனை திட்டிட்டு இருப்பான். மாமனோட பாக்கெட்ல வேற ஏதா இருக்கான்னு பார்த்தா ஒரு கத்தி இருக்கும், கூடவே ஒரு பர்ஸ் இருக்கும், கடைசியா பெயின் கில்லர் மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரை எடுத்து நல்ல வாய் நிறைய போட்டுக்கிறான். அதுக்கப்புறமா இவனுக்கு பசியும் எடுத்துருதா. இவனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்குள்ள சாப்பாடு இருக்கும். கையில அந்த கம்பை எடுத்து பின்னாடி இருக்கிற ஃப்ரிட்ஜை மெதுவா திறந்து அங்க இருக்க அந்த சாப்பாடை எடுத்துறான். இருக்கிற பசியில எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அதே நேரம் பொழுது வேற சாஞ்சிட்டு இருக்கும். அப்பதான் மாமனோட பர்ஸை பார்த்தா உள்ள நிறைய போட்டோ இருக்கும். இவனோட சின்ன வயசு போட்டோ இருக்கும், கூடவே இன்னொரு போட்டோ மடிச்சிருக்கும். எடுத்து பார்த்தா இவனோட அம்மாவும் இவனோட மாமாவும் ஒன்னா இருப்பாங்க. இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிடுறான். அந்த போட்டோக்கு பின்னாடி பார்த்தா லாரா பிளஸ் மீன் போட்டு 1989 போட்டிருக்கும். லாராங்கிறது இவனோட அம்மா பிளஸ் மீ அப்படிங்க போட்டிருக்கிறது இவனோட மாமக்காரன். இதை பார்த்ததுமே மாமனை பார்த்து ஐயோ மாமா உனக்கு என் அம்மாக்கு என்னையா தொடர்புன்னு இவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போதான் அதே நேரம் பின்பக்கத்துல இருந்து ஏதோ உருட்டுற சத்தம். திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கும். இவனு என்ன ஏது பாக்குறதுக்காக மொபைலோட வெளிச்சத்தை அடிச்சு கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க அந்த புழு இவனோட காலை கடிக்கும். வழியில இவன் வேற கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இவன் தலைக்கு பின்னாடி இன்னொரு புழு வாய பொழந்த மணிக்கு வரும். இதை பார்த்தது என்ன கருமடான்னு சொல்லி இவனோட கையால் அடிச்சு அந்த புழுவை தள்ளி விட்டுறான். அப்ப மறுபடியும் அந்த கார் கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த காருக்குள்ள அந்த புழு இவனோட மாமனோட தலையை கடிச்சிட்டு இருக்கும். இந்த மொபைல் வெளிச்சத்தை பார்த்ததுமே அதுவும் ஓடி போயிருது. இவன் அது எங்கடா போச்சு
போச்சுன்னு சொல்லி இந்த லைட்டை வேற அடிச்சு பாப்பானா அது எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. அப்பதான் இவன் கண்ணுல ஒரு பொருள் படும். அந்த பொருளை வச்சு இந்த வண்டியை தூக்க முடியும். அந்த ட்ராலி எடுக்கிறதுக்காக பக்கத்துல வச்சிருந்த அந்த கம்பை வச்சு அதை உள்ள விட்டு இழுத்து பார்த்தா அது எட்டாது. அதுக்கப்புறமா இவனுக்கு பின்னாடி ஒரு பிளக் வயர் இருக்கும். அந்த வயர் எடுத்து வீசுவான், அப்பயும் அது இழுக்காது. அப்ப உடனே என்ன செய்யறான், பக்கத்துல இன்னொரு இரும்பு இருக்கும், அதை எடுத்து அந்த வயர்ல கட்டி தூக்கி போட்டு இழுத்து பார்க்க அப்ப கூட பிடிக்காது. மறுபடியும் ட்ரை பண்ணவும் அந்த கம்பி நேரம் அதுல போய் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியே எடுத்துடுறான். அந்த மிஷினை வச்சு இவன் அந்த கார்க்குள்ள விட்டு கையால அதை கொஞ்சம் கொஞ்சமா பஞ்ச் பண்ணி இவனோட காலை வெளியே எடுத்துடுறான். காலில் வேற ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வழியா அந்த கதவு பக்கம் போய் சாஞ்சுக்கிறான். அப்பதான் இவன் அந்த கதவு திறந்து பார்த்தா அந்த கதவு திறக்காது, ஃபுல் லாக்ல வேலை இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் இருந்து அந்த புழுவனை கடிக்க வரும். இவனு பதறி போய் என்ன செய்யறான், இவன் கிட்ட ஒரு கண்ணு இருக்கும், அதோட புல்லட்ட பார்த்தா 2-3 தான் இருக்கு. சரி என்ன செய்யும் சொல்லி அந்த புழுவை சுடலான்னு போனா மூதி அங்க இருக்க அந்த பள்ளத்துக்குள்ள போயிரு. இந்த பள்ளம் நில அதிர்வுல வந்துச்சுல, அந்த பள்ளத்துக்குள்ளதான் விழுந்திருக்கு. எல்லா புழுக்களும் இந்த பள்ளத்துக்குள்ளதான் வந்திருக்கும் போல. இதை தெரிஞ்சது என்ன செய்யறானா, அங்க இருக்க அந்த பலகையும் டயரையும் போட்டு மொத்தமா எல்லாத்தையும் போட்டு அந்த புழுக்கள் திரும்ப வராதபடி எல்லாத்தையும் போட்டு அடைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா வேற ஏதாவது புழு இருக்கான்னு சொல்லி இவனு தேடி பார்த்துட்டு அங்க இருக்க அந்த கதவு பக்கத்துல உட்காந்துறான். அந்த புழு இவனோட கால கடிச்சிருக்கும்ல, அது என்ன ஏது பாக்கலாம் சொல்லி இவனு பேண்ட கிளப்பி பார்த்தா அந்த இடம் கொதன்னு இருக்கும். அந்த புழு இவன் கால்ல இருந்து புடைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவன் பதறி போயிடறான். ஏன்னா இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரு இலிவிசன். அந்த புழு கடிச்சதுனால என்னவோ அப்பப்ப இவனுக்கு ஒரு இலிவிசன் வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட கால் அது எதுவுமே இல்ல. அதே நேரம் இவன் வேற வழியில அப்படி படுத்துறான். அப்பதான் இவனோட மாமனை பார்த்தா அதே இலிவிசன் தான். அப்ப இவனை பார்த்து சிரிச்சபடியே, இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்க போற, உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கான்னு நம்மால பார்த்து கேட்க அதை கேட்டபடி சிரிப்பானா. இதை பார்த்து இவனு சிரிச்சிடறான். அதுக்கப்புறமா தான் அந்த போட்டோவை காட்டி உனக்கு அம்மாக்கு என்ன தொடர்பு கேட்டா அப்ப சடனா அந்த இலிவிசன் மறைஞ்சிருது. திரும்ப எந்திரிச்சு அந்த கதவு பக்கம் சாஞ்சிருக்கும் போதான் இந்த மாமக்காரனோட போன்ல இருந்து இவன் அம்மாக்காரி போன் அடிப்பா. இவன் அந்த போனை எடுத்ததுமே இவன் அம்மாக்காரி ஒரே சாக்கு, உன் மாமாவோட போன் உங்ககிட்ட எப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்த ஆளு இறந்து போயிட்டான். என்ன இறந்து போயிட்டானா எப்படின்னு கேட்டா ஒரு புழு கடிச்சிருச்சு, அதனால அவன் செத்து போயிட்டான். இப்ப நானும் அந்த இடத்துலதான் மாட்டிக்கிட்டேன், அந்த கேரேஜுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், என்னால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லவும் அப்பதான் அம்மாக்காரி சொல்லுவா, நான் வேணா வரட்டுமான்னு கேட்டா நீங்க வரத்துக்குள்ள நான் செத்து போயிருவேன், அக்கம் பக்கத்துல ஏதாவது போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோ விஷயத்த கேட்பான். உனக்கும் அந்த மாமக்காரனுக்கு என்ன தொடர்பு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அவரோட பர்ஸ்ல உன்னோட போட்டோ இருந்துச்சு, எப்படி என்னன்னு கேட்டா அப்பதான் இவ ஒரு கதை சொல்றான். நானும் உன்னோட மாமாவும் சின்ன வயசுல காதலிச்சோம், அப்ப நான் கற்பமாயிட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த ஆளு என்னை விட்டுட்டு போயிட்டார், அதுக்கப்புறமா தான் உன்னோட அப்பாவை நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்சேன். இது எல்லாத்தையுமே அழுதபடி சொல்லிட்டு இருப்பாளா. இப்பதான் நமக்கே தெரியுது அந்த கார் கீழ செத்து கிடக்கிறவன் இவனோட மாமா கிடையாது, இவனோட சொந்த அப்பன் தான். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் அந்த போனை கட் பண்ணினானா அப்ப மறுபடியும் இவனுக்கு ஒரு இலிவேஷன். அந்த கார் கீழ செத்து கிடக்கிறவன் மறுபடியும் இவனை பார்த்து, மகனே இங்க இருந்து நீ எப்படி தப்பிக்க போற, ஏதாவது திட்டம் வச்சிருக்கான்னு இவனை பார்த்து கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என்னோட அப்பனே கிடையாது, என்னோட அப்பா இறந்து போயிட்டார், அவர் ஒரு போலீஸ்னு சொல்லுவான். இதை கேட்டு அவன் சிரிச்சிட்டு இருப்பான். இவன் தொடர்ந்து பேசிட்டு இருப்பானா, இதை பார்த்து கடுப்பாய் வாய மூடியான்னு சொல்லிடுவான். அப்பதான் அந்த கேரேஜுக்குள்ள அந்த பள்ளத்தை இவன் சில பொருளை போட்டு மூடி போட்டிருப்பான்ல, அதுல இருந்து புழுக்கள் வெளியே வர்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கும். இதை நம்மால பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவனோட கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடியை எடுக்க போவான். அப்படி அந்த கண்ணாடி எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருந்து அந்த கண்ணாடியில சுட்டா தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கும். என்னடா மேலும் தண்ணி வடிஞ்சு இவனு மேல பார்க்க அந்த நேரம் பார்த்து ஒரு பலகை இவன் தலையில விழுந்துரு. அப்பதான் இவனுக்கு பின்னாடி ஒரு புழு தொங்கிட்டு இருக்கும். இதை இவன் கவனிக்காம நின்றுட்டு இருப்பானா, அப்ப சடனா அவனோட தோல்ல விழுந்து கடிச்சிருது. இவனோட தோலை கடிச்சபடி அது விடவே விடாம அப்படியே கடிச்சுக்கிட்டு இருக்குமா. இவனு வழியில கதறிட்டு இருப்பான். அதோட அதை வாயை பிடிச்சு ரெண்ட பொழந்து அதை தூக்கி வீசிடுறான். அது திரும்ப அவனை கடிக்க வருமே, இவங்கிட்ட இருக்க அந்த கண்ணை எடுத்து ஒரே சூடு வாங்கினதுமே சாகாம துடிச்சிட்டு இருக்கும். அப்பதான் பக்கத்துல போய் அதோட தலையில ஒரு சூடு, அவ்வளவுதான் இந்த இடத்துல அந்த புழு செத்தே போயிருது. இவன் வேற ஒரு பக்கம் காலையும் கடி வாங்கிட்டான், இப்ப சோல்டர்லயும் கடி வாங்கிட்டான். அதோட விஷம் இவன் தலையில கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்குமா. இவனுக்கு வேற தலை சுத்திட்டே இருக்கும். இவனு பயந்து போய் என்ன செய்றான், அந்த காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சடனா அந்த காருக்கு முன்னாடி அந்த கண்ணாடியில புழு வந்துருது. இதை பார்த்து பதறி போய் சுட போக அதுவும் ஓடி போயிருது. அப்பதான் இவனோட மாமனோட போனுக்கு இவனோட லவ்வர் போன் அடிச்சான். இவனும் அந்த போன் எடுத்து பேசுவான். இவனோட குரலை கேட்டதுமே இவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். உங்க அம்மா தான் எனக்கு கால் பண்ணி நீ இந்த இடத்துல மாட்டிக்கிட்டான்னு சொன்னாங்க, பக்கத்துல அங்கிள் இருக்கான்னு கேட்டா அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவான். இதை கேட்டு இவன் ரொம்ப சாக்காயிரா. என்னோட தப்பு தான், என்னோட ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான், ஒருக்கா அந்த புழு கடிச்சா அவங்க கடிச்ச 2 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், இல்லன்னா அவங்க இறந்து போயிடுவான்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். அதே புழு உன்னையும் கடிச்சிச்சான்னு இவ கேட்க இவனு ஆமான்னு சொல்லுவான். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் கேட்டா அது பாக்குறதுக்கு மலைப்பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அந்த புழு என்னை கடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இதை சொன்ன உடனே கவலைப்படாத, கண்டிப்பா உதவிக்கு நான் யாரையா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் சொல்லி காட்டிடுவான். இதை கேட்டது இவன் சந்தோஷப்படுவான். உனக்காகவும் என்னோட குழந்தைக்கா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லுவோம். இவனும் வரேன்னு சொல்லி போன வச்சிடறா. இவனோட கண்ணில் புல்லட்டை பார்த்தா ஒரு 3 புல்லட்டு தான் இருக்கு. அப்ப புல்லட்டை எங்கடா பார்க்கையில அந்த பக்கமா கீழே கிடக்கும். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா
இவ போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவன் அந்த புல்லட்டை எடுக்கிறதுக்காக இறங்க முன்னாடி இவன் மாமாக்காரன் நிக்கிறான். இவனை வேற நான் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையா நம்ம ஹீரோவுக்கு இவன் ஒரு அப்பன் தான். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவனை நம்ம அப்பனாவே எடுத்துக்கிறோம். அப்ப முன்னாடி வந்து நின்றதுமே இவனு பயத்துல கண் எடுத்து நீட்டுவான். அப்பதான் நம்ம ஹீரோவை பார்த்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா சொல்லுன்னு திரும்ப திரும்ப சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஹீரோ கடுப்பாயி அவனோட காதை பொத்திட்டு இருப்பான். அப்ப சடனா திரும்ப எதிர்ச்சி அவனை சுட போக கண்ணு சுடாது. இதை பார்த்து பயங்கரமா கேலியா சிரிச்சிட்டு இருப்பானா. அப்ப சடனா இவன் வயித்தை கிழிச்சுக்கிட்டு அந்த புழு வரும். அந்த ரத்தம் நம்ம ஹீரோ உடம்புல பட இவனு பதறிட்டு கண்ணை மூடிட்டு முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. அதுக்கப்புறமா இவன் வேகமா போய் அந்த புல்லட்டை எடுத்துட்டு இருப்பானா. அப்பதான் ஒரு புழு இவன் பக்கத்துல ஊந்து வந்துகிட்டு இருக்கும். அதோட குடுக்கையும் வெளியே எடுத்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ இந்த பக்கம் புல்லட் எடுத்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த குடுக்க வச்சு வெட்ட வர இவனோட காலை எடுத்துறான். அதுக்கப்புறமா அந்த காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த புழுவும் பின்னாடி துரத்திட்டு வந்து அந்த டோர் பக்கமா அதை குடுக்க வச்சு கொத்திட்டு இருக்கும். இவனு வேகமா புல்லட்டை லோட் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அந்த ரூமை சுத்தி பார்த்தா 2-3 புழுக்கள் வந்திருக்கும் போல. அதுல ஒரு புழு தான் இந்த காரை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். இவனு அந்த கண்ணாடி பக்கம் எட்டி பார்க்க அதே புழு கார் கண்ணாடி முட்டிட்டு கீழே விழுந்தது. உள்ள வர்றதுக்கு அது துடிச்சிட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்யறான், அந்த கார் சடலை மூடுறதுக்காக ஒரு கீஸை எடுத்துட்டு இருப்பான். கரெக்டா அதை மூட வர நேரம் பார்த்து அந்த புழு மறுபடியும் ஜம்ப் பண்ணி இந்த கீஸுக்குள்ளே மாட்டிக்கிறோம். இவனு கரெக்டா புடிச்சிருவான். அப்படி புடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த கீஸ் பேப்பரை பிச்சுக்கிட்டு இவனை கடிக்கிறதுக்காக வாயை பொளக்க நம்ம ஹீரோ கீழே மடக்கி வச்சு அதோட வாயிலே ஒரு சுடு. இந்த இடத்துல இந்த புழு செத்து போயிருது. அதுக்கப்புறமா இந்த வண்டியோட சாவியை தேடி பார்த்து அதையும் எடுத்துடுறான். அந்த சாவியை போட்டு லைட் ஆன் பண்ணிடுறான். முன்னாடி வர லைட் அடிச்சிட்டு இருக்குமா. இந்த வெளிச்சத்து மூலமா அந்த புழு பக்கத்துல வராது நினைச்சு அதுக்காக தான் இவன் அந்த லைட் ஆன் பண்ணிருப்பான். அப்பதான் இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். எதுக்காக முன்னாடி இருக்க கேட்டு ஓப்பன் ஆக மாட்டேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா அது மேல இருக்க அந்த பலகை தான் காரணம். அப்ப அந்த பலகை வெட்டுறதுக்காக வண்டிக்கு பின்னாடி இருக்கிற சின்னதா ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு இவனு வெளியே வந்துடுறான். அப்ப அங்க இருக்க அந்த பலகையை பார்த்த மணிக்கு இவனும் ஓங்கி வெட்டுவான். இவனால அந்த கோடாயை தூக்கி அந்த பலகையை வெட்ட முடியல. ஏன்னா கையிலையும் புழு கடிச்சிருக்குல. அந்த வழியில அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனு போலீஸை கூட்டு வந்துட்டு இருப்பாளா. எதுக்க வர்ற வழியில இந்த நிலநடுக்கத்தினால அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி போகணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு அப்பதான் அந்த போலீஸ் சொல்லுவான், எனக்கு இன்னொரு ரூட் தெரியுமா, அந்த வழியை நான் கூட்டு போறேன்னு சொல்லி ஹீரோனை கூட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கையால கோடாரிச்சு வெட்ட முடியலன்னு சொல்லி கண்ணை எடுத்து சுட்டுட்டு இருப்பானா. அப்ப அந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு புழு வாயை பொழந்துட்டு இருக்கும். பார்க்கவே கொடூரமா இருக்கும். நம்மளால ஒரு கண்ணை எடுத்து ஒரே பொத்துன்னு கீழே விழுந்துருது. அப்ப இதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன போலீஸும் வந்துடுறாங்க. கூடவே 2-3 போலீஸ் வண்டி வந்துடுது. இவங்க 2 பேருமே அந்த வாசலோட கேட்டை திறக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க, அதை திறக்கவே முடியாது. உள்ள இருக்க நம்ம ஹீரோ கிட்டையும் அவங்க பேசிடுறாங்க, கவலைப்படாத எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவான்னு. இந்த பக்கம் போலீஸ் கத்திட்டு இருப்பான். அப்ப இவன் கொஞ்சம் தைரியமா இருப்பானா. அந்த காரோட கண்ணாடி கிட்ட எட்டி பார்க்க அந்த புழுவ சூரன் சொல்லி ஒத்த பக்கம் லைட்டை சுட்டுறான். அப்ப வெளியே இருக்க போலீஸ் கிட்ட எனக்கு இந்த பக்கம் இருட்டா இருக்கு, எனக்கு வெளிச்சம் வேணும், அதனால ஒரு வண்டியோட வெளிச்சத்தை கிட்ட காட்டு சொல்லவும் அதுல ஒரு போலீஸ் ஓடி போய் அந்த வண்டியை எடுத்து இந்த பக்கமா வெளிச்சம் காட்டிட்டு இருப்பான். முன்னாடி இருக்க அந்த வண்டியோட வெளிச்சம் குறையுமே இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு சோக்கும். அந்த புழு வேற ஊந்து வந்துகிட்டே இருக்கும். அப்பதான் இவங்களும் என்ன செய்றாங்க, அந்த கேட்ட கொஞ்சமா திறந்துறாங்க. நம்ம ஹீரோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துட்டு இருப்பான். அப்பதான் அந்த புழு என்ன செய்யுது, இவனோட கவுட்டு பக்கம் வந்துருது. அப்படியே இவனை கடிக்க வர பாஞ்சு வர இவனு கரெக்டா பிடிச்சிடான். அதோட அந்த கையில ஒரு கண்ணு வச்சிருந்தால அதோட வாயில விட்டு பிடிச்சிக்கிறான். அதுவும் கடிச்சுக்கிட்டு விட மாட்டுது. அதுக்கப்புறமா கீழே படுக்க போட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு கத்தி எடுத்து வதக்குன்னு குத்தி அந்த புழுவை கொண்டுறான். ஒரு வழியா எல்லா புழுவும் கொண்டுட்டு நினைச்சு இவனு சந்தோஷமா இருக்க. அப்பதான் இவன் அண்ணாந்து பார்த்தா மேல ஒரு புழு வாயை பொழந்த மணிக்கே வருது. அப்படியே இவன் மேல விழ இவனை கரெக்டா பிடிச்சிடான். ஆனா அந்த புழுக்கு சரியான விவரங்க. அதோட குடுக்க வச்சு இவனோட தொடையில கொத்தலான்னு முயற்சி பண்ணும். ஆனா நம்ம ஹீரோ அதை கொத்த விட மாட்டான். அப்படியே அதோட தலையை மடக்கி பிடிச்சி அதோட தலையை கடிச்சே துப்பிடுறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை திறக்க நம்ம ஹீரோட கையை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவை அந்த கேரேஜ்ல இருந்து இவங்க எல்லாருமே காப்பாத்திறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வேற வழியில துடிச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமா ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லி இவனை ஏத்திக்கிட்டு போயிறான். கூடவே இவனோட லவரும் ஒன்னா வந்துட்டு இருப்பா. கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க. அப்பதான் அந்த டாக்டர் பையன் சொல்லுவான், கண்டிப்பா கவலைப்படாதீங்க, அவரை எப்படியாவது நாங்க காப்பாத்திடுவோன்னு இந்த டாக்டர் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ள கொண்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சது பார்த்தா நம்ம ஹீரோ பொழைச்சிருப்பான். அப்படியே மயக்கத்துல இருப்பான். அப்ப சடனா முழிச்சதுமே நம்ம ஹீரோனி ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உனக்கா என்னோட போலீஸ் வேலை நான் விட்டுறேன்னு சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனி இல்ல நான் தான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், போலீஸ் வேலை எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படியே அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப இவனோட அம்மாவும் வந்துடுவான். அந்த அம்மாக்காரி வந்ததுமே இவ கன்சீவா இருக்க விஷயத்த இவ சொன்னதுமே இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப அந்த கேரேஜ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த பெரிய பள்ளம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பள்ளத்துக்கிட்ட மேல இருந்து கேமரா கீழே கொண்டு போறாங்க. அப்படியே பக்கத்துல போக அதுல இருந்து ஒரு மண்புழு வெளியே வர அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.